உலக இளைஞர்களை கவர்ந்த பிடிஎஸ் 7 நபர்களைக் கொண்ட இசைக்குழு உலகின் மிகப்பெரிய இசை விருதாக கருதப்படும் கிராமி விருதுகள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட விருதுகள் பிடிஎஸ் இசைக்குழு பெற்றுள்ளது. குழுவின் தலைவர் கிம் நம் ஜூன். இவரை இம் என்றும் ராப் மான்ஸ்டர் அழைப்பார்கள். பெரும்பாலான எழுச்சிமிக்க காதல் கொஞ்சம் வரிகளை இவர்தான் எழுதுகிறார். கொரிய மொழியில் ஆங்கிலம் கலந்துதான் பாடல் எழுதப்படுகிறது. ஜின் என்றும் கிம் சொக்ஜின் பிடிஎஸ் குழுவிலே மிகவும் அழகானவர். இவர்தான் பாடல்களுக்கு நடுவில் கண்ணடிப்பதையும் கேமராவுக்கு முத்தம் கொடுப்பதும். இவரே பிடிஎஸ் குழுவில் வயதான நபரும் இவர்தான். சுகர் ராப் பாடகர் மின்யூங்கி என்பது இவர் பெயர். பார்ப்பதற்கு மிகவும் சாப்டா இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள மேடைகளை பற்றி எரிய வைக்கிறது இவருடைய பாடல்கள். ஜெய் ஹோப் இவரும் ராப் பாடகர் மற்றும் இனி இல்லாத நடன கலைஞர். ஜுங் ஹோசியோக் என்றும் அழைக்கலாம். ஜிமின் பாடகர் மற்றும் நடன கலைஞர். பாக் ஜிமின் என்பதுதான் இவரது பெயர். இவரும் ஒரு பாடகர் மற்றும் நடன கலைஞர். கிம் டெஹ்யுங் என்பது இவரது பெயர். ஜியான் ஜங்குக் அல்லது ஜே.கே. இவர் பாடகர், ரேப் பாடகர், இயக்குனர் மற்றும் எடிட்டர். இவர் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என மற்ற உறுப்பினர்கள் கூறுவது உண்டு. 10 பிடிஎஸ் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு விதத்தில் பிக் ஹீட் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனத்தால் கண்டறியப்பட்டவர். பிடிஎஸ் இசைக்குழுவை உருவாக்க 80க்கும் மேற்பட்ட நபர்களை பிக் ஹிட் நிறுவனம் ஆர்கனைசேஷன்ஸ் குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பாடல்களின் வரிகள் மிகவும் தனித்தன்மை பெற்றது. நான் என்னை நம்புகிறேன், என் முதுகு வலிக்கிறது, எனக்கு சிறகுகள் முளைப்பதற்காக என்ற வரிகள் மிகவும் அழகானவை. நம் வாழ்க்கை, இந்த பிரபஞ்சத்தை இன்னும் துல்லியமாக, தெளிவாக, வித்தியாசமான கோணத்தில் அணுக கற்றுக் கொடுப்பது என நான் கருதுகிறேன். இந்த வேலையை பிடிஎஸ் பாடல்களை விட யார் செய்துவிட முடியும்? பிடிஎஸ் குழுவின் வெற்றி ரகசியம் பாய்ஸ் வித் ஃபன் பாடலில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் மிக உயர்ந்த மலை உச்சியை தொட முடியும். நீங்க ஒரு பிடிஎஸ் ஆர்மியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.